ஹாய் ஹலோ ஹாய். இந்த படத்தோட கதையை கேட்டீங்கன்னா நீங்களே பச்சை பச்சையா திடுவீங்க. பூனையா இருக்கிற ஒரு மனுஷன் அவன் ஒரு பொண்ணு கூட மேட்டர் பண்ணா அவன் கரிஞ்சிரத்தையா மாறிடுவான். மறுபடியும் அவன் மனுஷனா மாறணும்னா யாரையாவது வேட்டையாடணும். இவன் பூனையாவோ சிறுத்தையாவோ மாறக்கூடாதுன்னா இவன் அவனோட தங்கச்சி கூட இணை சேரணும். அதனால இந்த படம் ஒரு மாதிரி. கதையை கேட்காதீங்க, படத்தை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிருங்க. மை டியர் பாய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1982ல எல்லாரையும் வேட்டையாடின கேட் பீப்பிள், ஆனா பேட் பீப்பிள். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஊர் விட்டு ஊர் வர ஒரு அக்கா, இவ பேரு ஐரின்னு. ஆனா இவளை கூட்டிட்டு போக யாருமே வரல, தனியா நின்னுகிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த ஒரு பையன், நான் தான் உன்னோட அண்ணன்னு சொன்ன உடனே இவ மெசலாயிட்டா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவளோட அண்ணனை பார்த்ததே இல்ல. ஆனா அவன் இவளோட கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். இவன் பேரு பாலு. அண்ணனும் தங்கச்சி இதுகிட்டு வீட்டுக்கு வரான். வேலைக்காரியும் இவளை இன்வைட் பண்ணி பாலோட காதல் என்ன இவ தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டுட்டா. உடனே பாலு, அவ என்னோட காதல் இல்ல என்னோட தங்கச்சின்னு சொன்ன உடனே வேலைக்காரி மெசலாயிட்டா. ஏன்னா இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு இவளுக்கு தெரியாது. இவங்க சின்ன வயசா இருக்கும் போது இவங்களோட டேடி மம்மி இறந்து போயிட்டாங்க. தங்கச்சிக்காரி சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டா. ஆனா அண்ணன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். ஏன்னா அவன் ஒரு மென்டலு. அண்ணனும் தங்கச்சிக்கு சோறா போட்டுட்டு இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே இருந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா தங்கச்சிக்காரி அடுத்த வாரமே நான் சித்தப்பா வீட்டுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிற. அண்ணனும் கடுப்பாயிட்டான். இவனும் நம்மளோட டேடி மம்மி எப்படி இறந்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். இவளும் சித்தப்பா தான் என்னோட டேடின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அண்ணன் இவளை ஈத்துக்கிட்டு போய் சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் விளையாடின பொருட்களை காட்டுறான். ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இந்த விளையாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளும் குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டா. அன்னைக்கு நைட்டு வேலைக்காரி பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கு. அப்போ அண்ணங்காரன் தூங்காம வெளியே வரான். இவன் வேலைக்காரிய பாக்குறான். ஆனா வேலைக்காரி இவனை முறைக்கிறா. இவன் என்ன பண்ண போறான்னு வேலைக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் தங்கச்சியோட ரூமுக்கு ஓடி போறான். அவ அரைக்குறையா தூங்கிட்டு இருக்க. இவனும் பாத்துக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஒரு விபச்சார பொம்பளை ஒரு ஹோட்டலுக்கு போய் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அங்க வந்தது கஸ்டமர் இல்ல, சிறுத்தை. அது இவளை வேட்டையாடி விட்டது. மறுநாள் தூங்கி இருந்த தங்கச்சிக்காரி அண்ணனை பார்க்க ஓடி வர. ஆனா அவன் வீட்டிலேயே இல்ல. அண்ணன் எங்கன்னு வேலைக்காரி கிட்ட கேட்ட அவ, உன் அண்ணன் எங்க போறான் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நேத்து நைட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதாவது நடந்திருக்குமோன்னு வேலைக்காரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவளும் நான் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஹோட்டல்ல சிறுத்தை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வனத்துறை அதிகாரிகள் திட்டம் போட்டு அந்த கருஞ்சிரத்தைய எப்படியோ பிடிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு விபச்சார பொம்பளை வந்தது இவங்களுக்கு தெரியல. இவங்களும் கருஞ்சிரத்தைய பிடிச்சி ஜூல அடைக்கிறாங்க. அப்போ ஐரின்னு ஜூக்கு வர. எல்லா மிருகங்களும் அமைதியா இருக்கு. ஆனா அந்த கருஞ்சிரத்தை மட்டும் கத்திக்கிட்டே இருக்கு. இவளை பார்த்த உடனே அந்த சிறுத்தை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சிறுத்தையே இவளோட அண்ணன் தான். அது தெரியாம இவளும் அதை பார்த்து பார்த்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு ஆனது கூட தெரியாம. அங்க வந்த போலீஸ்காரன், ஜூவை மூடி 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா நீங்க வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அந்த சிறுத்தை கத்துன கத்துல இவ மயங்கிட்டா. போலீஸ்காரனும் இவளை கொண்டு போய் காஃபி கொடுக்குறான். ஆனா எனக்கு சோறு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. இவனும் வேற வழி இல்லாம இவளை ஹோட்டலுக்கு ஈத்துக்கிட்டு போய் சோறு வாங்கி கொடுக்கறான். இவன் பேரு ஜானு. இவளும் நான் அசைய உணவை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு உங்க ஜூல எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமான்னு கேக்குறா. ஜானும் இவ பேச்சுல மயங்கி போய் இவளுக்கு வேலை போட்டு கொடுக்கறான். மறுநாள் ஐரின்னு வேலையில ஜாயின் பண்றா. ஆனா கூட வேலை செய்யற பொண்ணுக்கு இவள பிடிக்கல. இவ பேரு ஆலிஸ். இவ ஜான ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீயும் ஜானும் லவ் பண்றீங்களான்னு இவ கேக்குறா. உடனே ஐரின்னு, நேத்து தான் நான் ஜானையே மீட் பண்ணேன், இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, ஒரு ஆணு கூட என்ன தொட்டது இல்லன்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. அப்போ ஒரு பூனைக்காரி பொம்பளை அங்க ஓடி வந்து கூடிய சீக்கிரமே நம்மளோட வீட்டுக்கு நீ வான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. ஐரினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ குடி போதையில பேசிட்டு போறான்னு ஆலிஸும் சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுநாள் அந்த கருஞ்சிருத்தை கத்திக்கிட்டு இருக்கு. அங்க ஓடி வந்த ஐரின்னு அதோட கண்களை பார்த்த உடனே இந்த கண்களை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ காவலாளி அந்த சிறுத்தைக்கு ஊசி போட பாக்குறான். ஆனா சிறுத்தை அவனோட கைய கடிச்சு துப்பிருச்சு. ஆனா ஐரின்னு அலறி போயிட்டா. எல்லாரும் ஓடி வந்து அவனை காப்பாத்துறாங்க. ஆனா அவன் இறந்து போயிட்டான். உடனே ஜானு இந்த சிறுத்தைய உயிரோட விடக்கூடாதுன்னு கருணை கொலை பண்ண துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கூண்டுக்கு போனா. கூண்டு இருந்த சிறுத்தை எப்படியோ காணாம போயிடுச்சு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. பயந்து போன ஐரின்னு இனிமே இந்த வேலையை வேண்டான்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வர. வேலைக்காரி எங்கன்னு தேடி பாக்குறா. ஆனா அவ ஆளே இல்ல. அப்போ அண்ணங்காரன் வீட்டுக்கு வரான். தங்கச்சிக்காரியும் நீ 2 நாளா வீட்டுக்கே வரல, எங்க போன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறா. இவனும் நான் கொஞ்ச நாளா சிறையில இருந்தேன், இப்போதான் வெளியே வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அண்ணங்காரன், உன்னையும் ஜானையும் நான் ஒன்னா பார்த்தேன், நீ அவனை லவ் பண்றிய, அவன் உன்னை மேட்டர் பண்ணானா இல்லையான்னு அசிங்கமா கேக்குறான். மிரண்டு போன தங்கச்சிக்காரி என் ரூமை விட்டு வெளியே போன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஆனா அவன், நீ எப்போ இந்த வீட்டுக்கு வருவன்னு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும், வேற யாரும் உன்னை தொடக்கூடாதுன்னு அவ மேல கை
கைய வைக்கிறான். இவளும் கைய தட்டி விட்டுட்டு நீ என்னோட அண்ணனை சொல்லியும் அவன் கேட்காம அவளை மேட்டர் பண்ண பாக்குறான். அப்போ அவன் சிறுத்தையா மாறிக்கிட்டு இருக்கான். இவளும் பயந்து போய் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வர இவனும் பின்னாடியே துரத்துறான். அங்க போலீஸ் வந்த உடனே அவன் காணாம போயிட்டான். உடனே ஐரின் ஜானையும் போலீஸையும் கூப்பிடுறா. இவங்க வீடு முழுக்க சோதனை போட்டு மனிதர்களோட எலும்பு கூடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. வேலைக்காரிய கூப்பிட்டு விசாரிச்சா இந்த கொலைகளை பண்ணது என்னோட ஓனர்னு அவ வாக்குமூலம் கொடுக்குறா. இந்த கொலைகளுக்கு வேலைக்காரி உடந்தையா இருந்ததால் இவளை கைது பண்றாங்க. ஓனர் ஒரு சிறுத்தன்னு வேலைக்காரியும் சொல்லல, ஐரின்னு சொல்லல, சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. போலீஸ் இவளோட அண்ணனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜான் இனிமே இங்க உனக்கு பாதுகாப்பு இல்ல, யாருமே வராத காட்டுக்குள்ள இருக்கிற இவனோட வீட்டுல இவளை தங்க வைக்கிறான். ஆனா அண்ணங்காரன் சுற்றுலா வந்த ஒரு ஆண்டிய உஷார் பண்ணி மேட்டர் பண்ணி அவளையும் கடிச்சு துப்பிட்டான். அன்னைக்கு நைட்டு ஜான் ஐரினை மடக்கி நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே உமா கொடுக்குறான். மேட்டர் பண்ண பாக்குறான். ஆனா ஐரின் என்னால உன் கூட மேட்டர் பண்ண முடியாதுன்னு குட் நைட் சொல்லிட்டு ஓடிட்ட. அன்னைக்கு நைட்டு ஐரினால தூங்கவே முடியல, உடம்பு முழுக்க எரியுது. உடனே சட்டை அவுத்து போட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடிட்ட. பூனையோட உணர்வு இவளுக்குள்ள வருது, வேட்டையாடுறா. மறுநாள் போலீஸ்காரங்க சுற்றுலா வந்து அந்த ஆண்டியோட பாடியை ஐரினோட வீட்டுல கண்டுபிடிக்கிறாங்க. இது அவளோட அண்ணன் தான் பண்ணிருக்கணும்னு ஜானி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஐரின் இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புற. அங்க வந்த ஜானும் அவளை மடகுறான். என்னால உன் கூட இருக்க முடியாது, நானும் என் அண்ணனை போல மாறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஜானு இவ சொன்னதை நம்பாம நான் உன்னை லவ் பண்றேன், என்னால உன்னை தனியா விட முடியாதுன்னு சொல்லி ஈத்துக்கிட்டு போறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறத மரத்துக்கு மேல உட்காந்து அண்ணங்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஐரினோட அண்ணன் காட்டுக்குள்ள இருக்கான்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போய் அவனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு ஜானு வீட்டுல இல்லாத நேரத்துல அண்ணங்காரன் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். தங்கச்சிக்காரியும் இவனை பார்த்து பயந்து தப்பிக்க பாக்குறா. ஆனா அண்ணங்காரன் இனிமேலும் என்னால வேட்டையாட முடியாது, நீ என் கூட மேட்டர் பண்ணா மட்டும்தான் என்னால மனுஷனா மாற முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா தங்கச்சிக்காரி நீ என்னோட பிரதரு, என்னால முடியாதுன்னு அடம் முடிக்கிறா. உடனே அண்ணங்காரன் நம்ம மனித இனத்தை சேர்ந்தவங்க அல்ல, சிறுத்தை இனத்தை சேர்ந்தவங்க. முதல்ல பூனையோட ஃபீலிங்ஸ் நமக்கு வரும், அப்போ யாரு கூடயாவது மேட்டர் பண்ணா நம்ம சிறுத்தையா மாறிடுவோம். மறுபடியும் நம்ம மனுஷனா மாறணும்னா வேற யாரையாவது வேட்டையாடணும். இந்த சாபம் போய் மனுஷனா வாழணும்னா சொந்தத்துக்குள்ளேயே மேட்டர் பண்ணா மட்டும்தான் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது உண்மை இல்லைன்னு சொல்லி தங்கச்சிக்காரியும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குற. ஆனா அவன் கேட்காம நம்மளோட டேடி மம்மியும் ஒரு அண்ணன் தங்கச்சியா தான் இருந்தாங்க, அவங்களுக்குள்ளேயே மேட்டர் பண்ணி மனுஷனா மாறிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. இவனும் சிறுத்தையா மாறி அவ மேல கைய வைக்கிறான். அவளும் தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிட்டா. அங்க வந்த ஜானு சிறுத்தைய பார்த்த உடனே அதை சுட்டுட்டான். பாலும் இறந்து போயிட்டான். ஐரினும் அண்ணனை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜானு சிறுத்தைய போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அது மனுஷன்னு இவனுக்கு தெரிய வருது. ஐரின் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு ஆலிஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐரினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பூனையோட உணர்வு வந்துகிட்டே இருக்கு. யாரு கூடயாவது மேட்டர் பண்ணி சிறுத்தையா மாற இவளுக்கு ஆசையா இருக்கு. உடனே ஐரின் ஜானி கிட்ட ஓடி வந்து இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்குமே போக மாட்டேன்னு அவன் கூட மேட்டரா பண்றா, சிறுத்தையா மாறுறா. ஜானும் பயந்த போயிட்டான். அவளும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. ஊருக்குள்ள சிறுத்தை வந்த உடனே போலீஸும் சிறுத்தைய வலை போட்டு பிடிக்க பாக்குறாங்க. அங்க வந்த ஜானும் அது மனுஷன்னு சொன்னாலும் இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால ஜானு ஐரினை காப்பாத்த பாக்குறான். உடனே ஐரின் காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. ஜானும் பின்னாடியே போய் துப்பாக்கி முனையில அவளை பிடிக்கிறான். ஆனா ஐரின் நீ என்ன சுட்டு கொண்டுடு, இல்லனா என் கூட மேட்டர் பண்ணி மறுபடியும் என்ன சிறுத்தையா மாத்து, அப்போதான் நான் என் இனத்தோட சேர முடியும்னு சொல்லிக்கிட்டு சட்டையே இல்லாம நிக்கிற. இவனும் வேற வழி இல்லாம அவளோட கை காலை கட்டி போட்டுட்டு மேட்டரா பண்றான். சில மாதங்கள் கழிச்சு ஜானு வேலைக்கு வரான். மிருகங்களை எப்படி பாதுகாக்கணும்னு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஐரின் சிறுத்தையா மாறி சிறையில இருக்கா. ஜானு சிறுத்தைய தடவுறான். அவளும் கடிக்காம ஜாலியா இருக்கா.